திருமணத்துக்கு பின்னாடி வந்து மகிழ்ச்சி, பாதுகாப்பு, மரியாதை, புரிதல், அன்பு இது எல்லாமே வந்து ஒரு பெண்கள் முழுமையா உணர்றாங்க அப்படின்னா அது ஆண்கள் தான் காரணம். அவங்களாலதான் அந்த பெண்கள் வந்து இத்தனை விதமான பாதுகாப்பையும் மரியாதையையும் உணர்றதுக்கு வந்து காரணகர்த்தாவா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதலும் அன்பும் தான் அவங்களுடைய வாழ்க்கையோட ஏற்ற இறக்கத்திற்கு வந்து வழிகோலா வந்து சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு நாள் நாங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகாம கூட படுத்திருக்கலாம். ஆனா ஒரு ஆண் என்ன பண்றானா, ஒரு சின்னதா வந்து உடம்பு முடியலன்னா கூட அதை பொறுத்துட்டு பெரிய வலிய கூட வெளியில சொல்லாம வலிக்குதுமா அப்படின்னு அவங்க சொல்றப்பவே நம்ம புரிஞ்சுக்கணும் பெரிய வலி அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு. அந்த வலிகளை பொறுத்து அவங்க தினமும் எங்களுக்காக தான் போய் வந்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் பெற்ற பிள்ளைய வந்து படிக்க வைக்கிறது, எங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக ஒரு ஆண் வந்து ஓடா தேய்றான். அப்ப நாங்க நினைச்சா வேலைக்கு போகிறப்ப அந்த ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாம். ஒரு ஆண் வந்து ஓய்வு எடுக்காம எங்களை உயர்த்துறதுக்காக தினமும் அன்றாடம் பணிக்கு வந்து போயிட்டு இருக்கிறான். நாங்க குழந்தையா இருக்கிறோம். திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பக்குவம் இல்லாத குழந்தையா ஒரு தந்தையோட கையில இருக்கிறோம். ஒரு பக்குவமான சமத்துவம் கொடுத்து உன்னுடைய பொறுப்புகள்லாம் இதுதான் அப்படின்னு எங்களை முழுமை அடைய வைக்கிறதே வந்து ஒரு ஆண் தான். இத வந்து நம்ம வரலாற்று ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி தேவி திருமணத்துக்கு அப்புறம் கைலாயத்துல அந்த உரிமையை வந்து சரிநிகரா வந்து அர்த்தநாதீஸ்வரர்ன்ற உரிமையை வந்து ஒரு சிவன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கான ஒரு பங்குன்றது இந்த உலக அளவுல சிறந்து விளங்குச்சு. அது மாதிரிதான் சமத்துவம்ன்றது வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறதுனாலதான் ஆண்கள் கருப்புசாமி மாதிரி பாதுகாத்து ஒரு மனைவியை வந்து தாயாக்கி ஒரு சிறந்த மருமகளா அடைக்காக்கக்கூடிய ஒரு கோழி கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அடைக்காக்குறதுக்கு அப்புறம் விட்டுரும். குஞ்சு பொறித்ததுக்கு அப்புறம் பின்னாடி போகிறத வந்து விட்டுரும். அது இறை தேட ஆரம்பிச்சிருச்சுன்னா விட்டுரும். ஆனா கணவன் அப்படி கிடையாது. தான் இறக்கும் தருவாயில் வரைக்கும் தன் மனைவி தன்னை நம்பி வந்திருக்கா, இவளை வந்து கைவிட்டுற கூடாது, இவளுக்கு செய்யக்கூடிய உரிமைகளை எல்லாம் சரிவர செய்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி எங்க மகிழ்ச்சிக்காக ஒரு பொழுதையும் கழிக்கக்கூடிய சிறந்த ஆண்மகன். இந்தியால பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாவித்ரிபாய் புலேன்னு தெரியும். அவரு ஒரு மிகச்சிறந்த பள்ளியை தொடங்குறதுக்கு அவருடைய கணவர் வந்து பக்கபலமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் பெண்கள் கல்லூரி சரிங்களா, அத வந்து உருவாக்குற பெத்தோன் அப்படின்ற அந்த பள்ளியை உருவாக்குறதுக்கு வந்து காரணமா இருந்தார் ஜான் எலியட் கூட அவருடைய கணவர் வந்து காரணமா இருந்தாரு. அந்த இடைப்பட்ட காலத்துல பெண்களுக்கு ஒரு மேல வெளியில வரணும் அப்படின்னா ஒரு ஆணுடைய அந்த கை பிடிமானம் இல்லைன்னா அவங்களால வெளியில வரவே முடியாது. இதை தவிர பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிகச்சிறந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க பின்னாடி யார் இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு மிகச்சிறந்த தலைவராக நமக்கு முன்னாடி அறியப்படுறதுக்கு அவங்க மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பாரத பிரதமரா, அதுவும் வந்து அயன் லேடின்னு இப்ப சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க வந்து அறியப்பட்டதுக்கு காரணம் அவங்க பின்னாடி இருந்த அவருடைய கணவர் தான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட தலை நிமிர்ந்து தன்னுடைய இரு மகன்களோட இழப்பதுக்கு அப்புறம் கூட அவங்க தலை நிமிர்ந்து நிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆண் கொடுத்த வலிமை, ஒரு தந்தையா கொடுத்த வலிமை, கணவனா கொடுத்த வலிமை தான் அவங்களை வந்து வழி நடத்துச்சு. சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட் அம்மையார், அசிமா சாட்டர்ஜி, ருக்மணி தேவி அருண்டேல், அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேவதாசிக்காக போராடுறப்போ அத்தனை எதிர்ப்புகள் இருந்தது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கூட்டமாவே நின்னவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நண்பர், சகோதரர், தந்தை, கணவன் சொல்லி அவங்க வரிசையில பாத்தீங்கன்னா வரிசைப்படுத்துறப்போ எல்லாமே வந்து ஆண்களாக இருந்தாங்க. அப்போ ஒரு பாரம்பரியத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்குது. ஒரு பெண் போராட வர்றானா ஒரு ஆணுடைய துணை இல்லாம போராடி இருக்க முடியாது அந்த காலத்துல. என்னதான் வந்து நமக்கு வந்து போராட்ட வீரர்களா ஒரு வேலுநாச்சியாருக்கு பின்னாடி ஒரு லட்சுமி அம்மையார், இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரிசையா வந்து எத்தனையோ சுதந்திர போராட்டத்தை தியாகிகள் பெண்கள் அறியப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இணையா கை கொடுத்து தூக்கி விட்டது ஒரு ஆண் தான். ஆக்கு இந்த சமுதாயத்துல எத்தனை விதமான எதிர்ப்புகள் வந்திருக்கும், அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு பெண்ணுக்கு அவன் வலிமை கொடுத்ததுனாலதான் அந்த பெண் வலிமையான பெண்ணா இந்த உலகத்துல அறியப்படுறா. என்னை மாதிரி நான் இப்ப உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி அருமை அருமை அருமை. நம்மளுடைய ஐக்கிய நாடு அந்த அவையோட முதல் பெண் யார் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது இந்தியர் விஜயலட்சுமி பண்டிட். அந்த விஜயலட்சுமி பண்டிட் அங்க போய் அமர்வதற்கு யார் காரணம்? அவங்க பின்னாடி இருந்த அந்த ஒரு ஆண் தான். விஜயலட்சுமி பண்டிட் அப்படின்றவங்க ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசியா மட்டும்தான் தெரிஞ்சிருப்பா. ஊர் உலகத்திற்கே அறியப்படாத ஒரு பெண்ணாக இருந்திருப்பா. பொது அவையில், ஐக்கிய நாடு பொது அவையில ஒரு தலைவர்ன்ற இடத்துல ஒரு முதல் பெண்
அதுவும் இந்தியரா அமர்றதுக்கு யார் காரணமாக இருந்தார்? ஒரு ஆண் தான். உச்ச நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றம், கேரளாவோட உயர் நீதிமன்றத்துல அண்ணா சாண்டி அவங்க வந்து ஒரு முதல் பெண் நீதிபதியா அமர்றதுக்கு யார் காரணம்? அவங்க பின்னாடி இருந்த ஒரு ஆண் தான். இப்ப உத்தரப்பிரதேச முதல் அமைச்சர் சுசேதா கிருபாலனி அவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்க அந்த பதவியில வந்து அமர்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை வந்து சந்திச்சாங்க. ஆனா நான் இருக்கிறேன்னு ஒரு தைரியம் கொடுத்தது ஒரு ஆண். அதனால அவங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துடைய மிகச்சிறந்த முதலமைச்சர் சொல்லி வரலாற்றுல பொறிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா 1963 அவங்க செஞ்ச சாதனைகளை திருப்பி பாக்குறப்போ வரலாறே வியக்குது. அந்த வரலாறு வியக்கக்கூடிய வரலாறுகளை தந்ததெல்லாம் யாரு அப்படின்னா ஒரு ஆணாலதான் தர முடிஞ்சது. முதல் பெண் விமானி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் துர்கா பானர்ஜி. இவங்க வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ்ல இருந்தாங்க. அவங்க மிகச்சிறந்த விமானின்ற அந்த பட்டத்தை பெறறதுக்கு காரணமா இருந்து அவங்க வீட்டுல இருந்த அந்த ஒரு ஆண் தான். அத எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் தெரியாம இருக்கவே முடியாது. போய் களப்பணியில போய் எழுதுறதெல்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு சவாலான விஷயம். அவங்க வந்து எழுதுனதுல படகர் வாழ்க்கைய பத்தி எழுதணும்னு சொல்லி குறிஞ்சி தேன் எழுதினாங்க. அந்த குறிஞ்சி தேனை படிக்கிறப்போ அந்த படுகா பாஷை எல்லாமே நடுநடுல கலந்து வரும் அந்த தமிழ்ல. அந்த நாவல் முழுக்க படிக்கிறப்போ படகர் வாழ்க்கைக்குள்ளேயே உள்ள போய் வெளியில வந்த மாதிரி இருக்கும். ஹத்தைன்னு இருக்குது, ஹத்தை திருவிழான் இருக்குது, எப்படி வந்து அதுல வந்து 3 தலைமுறையோட காதல் இருக்குது. அந்த வரலாறு எல்லாம் முழுக்க முழுக்க எழுதணும்னா அந்த அம்மா அவ்வளோ நேரம் போய் அங்க களப்பணி செஞ்சு ஆய்வு செஞ்சு அங்க இருக்கிற அந்த கற்பனையும் நிஜ கதாபாத்திரங்களையும் அந்த சடங்குகளையும் உள்வாங்கி எழுதுறதுக்கு ஒரு ஆண் முழு சுதந்திரம் மட்டும் கிடையாது, பக்க பலமும் கொடுத்து அந்த சுதந்திரத்தை அவளாகவே அனுபவிக்க வைத்ததனால்தான் இன்று ராஜகிருஷ்ணன் மிக அறியப்பட்ட பிரபலமான நாவல் எழுத்தாளர்களில் முதன்மை இடத்துல வந்து அவங்க இருக்கிறாங்க. கிரண்பேடி தெரியாதவங்களே இருக்கவே முடியாது. காவல்துறையில ரொம்ப திறமையான ஒரு பெண் அதிகாரியா இருந்தாங்க. அந்த கிரண்பேடி உலகறிய செய்தது அவங்க பின்னாடி இருந்த அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஆண் தான். அதுக்கப்புறம் கட்டடக்கலை, நம்ம வந்து பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் தான் கைவந்த கலை அப்படின்னு சொன்னாங்க. அதுல மிகச்சிறந்த கோலோச்சி தொழிலதிபராக அறியப்பட்ட ஷீலா ஸ்ரீ பிரகாஷ், கிட்டத்தட்ட 1978 பாத்தீங்கன்னா ஷீலா ஸ்ரீ பிரகாஷ் வெப்சைட்ல அடிச்சாலே வரும். பில்டிங் கான்ட்ராக்ட்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வாங்கி அவங்களுக்கு அப்புறம் சிவில் படிக்கிறதுக்கு பெண்கள் எல்லாம் சேரணும்னு சொல்லி ஒரு உந்துகோலா இருந்தது யார் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆண் தான். ஷீலா ஸ்ரீ பிரகாஷ படிக்கிறப்பெல்லாம் அவங்களுடைய வரலாறுக்கு பின்னாடி இருக்கிற ஆணையும் படித்தால்தான் முழு ஸ்ரீ பிரகாஷ் வந்து அறிஞ்சுக்க முடியும். மேரி கியூரி, நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேன்சருடைய அந்த ரேடியன்ஸ் வந்து ஈஸியா நமக்கு கிடைக்குது. 2 தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. அவங்க கூட அவங்க கணவர் இணைந்து செயல்பட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறமும், கணவன் இறந்ததுக்கு அப்புறமும் தன்னைத்தானே சுய சோதனை பண்ணி ஒரு மிகச்சிறந்த ரேடியனை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த துணிச்சலை வந்து அவர் கணவர் விதைத்து விட்டு சென்றார். தன்னை அர்ப்பணித்து இன்னொரு முறை நோபல் பரிசு வாங்கினாலும் இன்னொரு முறை நமக்கு படக்கூடிய மிகச்சிறந்த ரேடியனை கண்முன் அளித்த அந்த மேரி கியூரி பின்னால் இருந்ததும் ஒரு ஆண் தான். அருமை அருமை அருமைமா. என்னன்னா இது எப்படி சொல்றதுன்னா எல்லாமே வந்து இது ஒரு அழகான ஒரு தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க எந்த துணை அல்லது அவங்க குடும்பத்துல ஒருவர் தந்தை ஏதோ ஒரு ரூபத்துல இருந்த ஆண்கள் தான் இதுக்கெல்லாம் முன்னோடியா இருந்திருக்காங்கிறது எவ்வளவு அழகா அற்புதமா சொன்னீங்க. இதனால வந்து பெண்கள்லாம் ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கும்னு காரணம் என்னன்னா எங்களை சேர்ந்தவங்க ஆண்கள் தான், எங்களுக்கு கொடுத்த ஊக்கமும் உழைப்பும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இதுல கூட நீங்க ஒரு பிஹெச்டி இன்னொன்னு டாக்டரேட் வாங்கிடலாம் நீங்க நினைக்கிறேன். அவ்வளவு சிறப்பா இருந்தது உங்களுடைய பேச்சும் சரி, மற்ற உங்களுடைய ஒன்னு எங்கெங்க இருந்தெல்லாமே எடுத்து வந்து இது கொட்டி இருக்கிறீங்க. அப்படியே சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், சில விஷயங்கள் தெரியாத விஷயங்களை எடுத்து வந்து சொல்லும் போது இது எல்லாருக்கும் பயனுள்ளதாகவும் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப சந்தோஷம். இப்படியே பட்டியல் போயிட்டே இருந்ததுனாக்க எங்கெங்க இல்லாம யாரெல்லாம எவ்வளவு சிறப்பா தன் கணவனையும், எந்த குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு மட்டும்தான் என்ன முடியும். அதுல முழுமையா நாங்க எங்கள் துணைவர் கொடுத்த ஊக்குவிப்பால நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தைரியம், ஒரு அது உண்மை அப்படிங்கிறத சொல்றதுக்கு கொஞ்சம் உங்களை மாதிரி சில பேர் தான் இருக்காங்க. அவ்வளவு சிறப்பான பேச்சு உங்களது. பேச்சுக்காக சொல்றேன்.
மற்றபடி நிறைய நீங்க சுட்டிக்காட்டிய விதங்கள் எல்லாமே பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கிறது பெருமிதமா இருக்கு. அதே சமயம் சில இடங்கள்ல நீங்க பேசுற மாதிரி எல்லாம் இருக்கிறத எண்ணும் போது மிகவும் நீங்க பெண் சுதந்திரம் பற்றி நிறைய இடங்கள்ல பேசுறோம். எங்களுக்கு பிரிவினை தான் இருக்குது, எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல, எங்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டு எங்க காதெல்லாம் ரொம்ப புளிச்சு போச்சு. இப்ப நீங்க இவ்வளவு ஆணித்தரமா நானும் சேர்ந்துக்கலாம் அந்த வரிசையில. என்னன்னு கேட்டா, ஆஷாமா சொன்னது மாதிரி எங்க வீட்டு அம்மா ஒரு அவங்க ஒரு 15 டாக்டரேட் அவங்கள கீழே வச்சிருக்காங்க. அவங்க ஒரு முதல்ல ஒரு 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அவங்களும் டாக்டரேட் பண்ணி இவ்வளவு பேரை வந்து ஸ்டூடெண்டா வச்சிருக்காங்க. ஸோ எனக்கும் பெருமையா இருக்கு, எங்க வீட்டு அம்மாவும் இந்த மாதிரி பேசாதா அப்படின்னு ஒரு ஆசைதான். அப்படி நிறைய விஷயங்களை பத்தி பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப அருமையமா. வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு. என்றென்றும் இந்த மாதிரி பெண்கள் வீர பெண்களாகவும் இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் எப்போதும் வாழ்ந்து கொண்டும் மற்றவர்களை வாழ வைத்தும் இந்த விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளும் போது எவ்வளவு பேர் இதுல பயன்பெறுவாங்க, எவ்வளவு குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்குமா. ரொம்ப சந்தோஷம் ஆஷாமா. நன்றி, உங்களுடைய பேச்சுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, மிகுந்த நன்றி. நன்றிங்கய்யா, நன்றி. வந்து எங்க வீட்டுக்காரர் இதுக்கு காரணமா இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவருக்கெல்லாம் ரொம்ப பெருமையை சேர்த்து கொடுத்த விதமாக ரொம்ப அற்புதமா இருந்தது. வாழ்த்துக்களம்மா உங்களுக்கு, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள், அருமை அருமை. வாழ்க வளமுடன். இந்த மகிழ்ச்சியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றிம்மா. இது போல நிறைய விஷயங்கள், நிறைய குடும்பத்துல நிறைய விஷயங்கள் நடந்தனா எவ்வளவு பாரதமே ஒரு செழிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க சாதாரணமா சொன்னீங்க, பேசுனீங்க. நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்கும்போது பார்த்தா இதெல்லாம் உண்மையான சமாச்சாரம். நீங்க பேசின அத்தனையும் 100% உண்மையானது. அந்த உண்மையை கொண்டு வந்து சொல்லி எனக்கு காரணமா இருந்த எங்க கணவர் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சொல்றதுக்கு ரொம்ப பேர் கிடையாது. அதுல நீங்க சொன்ன விதமும் வந்து ரொம்ப அழகா, எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி சொன்ன விதம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அது யாருனாலையும் அப்படி கொண்டு வந்திருக்க முடியாது. ஆமாங்க சார். இதுக்கு வந்து காரணம் வந்து காலையில இருந்தே அத்தனை பணிகளுக்கு நடுவுல எனக்கு முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எடுத்து கொடுத்தது வந்து என்னுடைய கணவர் தாங்க சார். அவர்தான் வந்து இதெல்லாம் நீ பேசினாரு. அவர் சொன்ன துளிகள்ல நான் ஒரு சில துளிகள் தான் உங்கள்கிட்ட. இதுக்கு மேல என்ன வேணும் பாருங்களேன். இந்த சந்தோஷம், அவங்க கொடுத்த ஊக்குவிப்பு, இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? குடும்பம் அழகா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். குடும்பமே சந்தோஷம்தான், ஆனந்தம். வாழ்த்துக்கள். இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றென்றும். இந்த மாதிரி உள்ள சகோதரிகளுக்கெல்லாம், சகோதரர்களுக்கெல்லாம் வந்து அதுல இந்த சகோதரர் வந்து எவ்வளவு எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா, அவர் இவ்வளவு தூரம் அவரை நீங்க பேசுறீங்க, அது ஒரு சந்தோஷம். ஆனா அவர் உங்க பேச்சுக்கு ஆளா இருந்திருக்கிறாருங்கிறத நினைக்கும் போது பிரமிப்பா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, உங்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் என்றென்றும். அருமை அருமை. காத்திருங்களம்மா.